ஜூன் மாதம், ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே, ஜூன், வருஷத்துல பாதிக்கிட்ட வந்துட்டோம். ஆமென், ஹல்லேலூயா, ஆமென். 5 மாதம், ஆமென். எப்படா இந்த வருஷம் போகும்னு நினைச்சவங்களுக்குலாம் 5 மாதம் அப்படி பறந்துருச்சு. ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. எப்படி பறந்துச்சு? அப்படிதான் ஒவ்வொரு மாதமும் ஹல்லேலூயா நல்ல வார்த்தையை கொடுத்து அதை கடக்க அவர் கிருபை செய்தார். உண்மையா இல்லையா? அந்த வார்த்தை மாத்திரம் நமக்கு வரலன்னா இன்னைக்கு நீங்கள் அனுது பூமியில் இருந்திருக்க மாட்டோம். அந்த வார்த்தை தான் இன்னைக்கு நம்மள நிக்க வைத்திருக்கிறது, வாழ வைத்திருக்கிறது, இன்னும் வாழ வைக்க போகிறது. ஆமென், ஆமென். அந்த விலையேற பெற்ற வார்த்தையை பத்தி தியானிக்க போகிறோம். இன்றைய தினம் நீ எந்த எதிர்பார்ப்போடு கூட கடந்து வந்திருந்தாலும் அந்த எதிர்பார்ப்பை பரலோகத்தின் தெய்வம் உங்க வாழ்க்கையில பூர்த்தி செய்ய போகிறார். மனுஷனால முடியாதுதான், ஆனா தேவனாலே எல்லாம் கூடும். நீ நம்பி வந்த கர்த்தர் இன்று உன்னை ஆசீர்வதித்து அனுப்ப போகிறார். உன்னுடைய சூழ்நிலை அநேக சிக்கல்கள் நிறைந்ததாய் இருக்கலாம், ஆனால் அது உன் பார்வையில், தேவ பார்வையில் அது எளிமையாய் மாற்றப்பட்டு இன்று நீ விசேஷ ஆசீர்வாதத்தோடு கடந்து போக போகிறாய். ஜூன் மாதம் இந்த நாளில் அவருடைய மகிமையும் பிரசன்னமும் ஆசீர்வதிக்கிற கரமும் நம் மத்தியில் அளவுக்கு அதிகமாய் கடந்து வந்திருக்கிறது. நீ நினைத்து பார்க்காத அளவிற்கு நாங்கள் சேவிக்கிற, நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தெய்வமாகிய இயேசு கிறிஸ்து உன்னை ஆசீர்வதிக்க போகிறார். தெய்வமே, இந்த விசேஷமான நேரத்தை உம்முடைய திருக்கரத்தில் நான் கொடுக்கிறேன். உம்முடைய வார்த்தைக்காய் கடந்து வந்திருக்கிற என் அன்பு பிள்ளைகள் மத்தியில் நீர் பேசும். மரவா இயேசு மரவா, ஒரு இமை பொழுதும் உன்னை மரவா. மரவா இயேசு மரவா, உன்னை உருவாக்கிய தேவன் மரவா. மரவா இயேசு மரவா, ஒரு இமை பொழுதும் உன்னை மரவா. மரவா இயேசு மரவா, உன்னை உருவாக்கிய தேவன் மரவா. என்னோட சொல்றீங்களா? மரவா இயேசு மரவா, ஒரு இமை பொழுதும் உன்னை மரவா. மரவா இயேசு மரவா, உன்னை உருவாக்கிய தேவன் மரவா. அழைத்தவர் உன்னை மரவார், அபிஷேகம் செய்தவர் மரவார். அழைத்தவர் உன்னை மரவார், அபிஷேகம் செய்தவர் மரவார். வானமும் பூமியும் நிலை மாறினாலும் தம் வார்த்தையை நிறைவேற்ற மரவார். மரவார் மனிதனின் அன்பு நிலை மாறினாலும் உனக்கு சொன்னதை செய்திட மரவார். மரவார் மரவார் சொல்லுவோமா?
அவர் மறவாதவர். ஒரு இமை பொழுதும் உன்னை மறவார், மறவார். இயேசு மறவார். உன்னை உருவாக்கிய தேவன் மறவார். வாக்கு தத்தம், வாக்கு தத்தம் தந்தவர் மறவார். வழிகாட்டி நடத்திட மறவார். வாக்கு தத்தம் தந்தவர் மறவார். வழிகாட்டி அருமை மகனே, நீ ஒரு திருமணமானவன். அருமை மகனே, வாக்கு தத்தம் தந்தவர் மறவார். வழிகாட்டி நடத்திட மறவார். நீ ஒரு திருமணமானவன். யார் நீ? மகனே, உன்னுடைய மனைவியின் மாமாவின் பெயர் ஹென்றி. உன் மனைவியின் மாமாவின் பெயர் ஹென்றி. அருமை மகனே, உன்னை குறித்து கர்த்தர் சொன்ன ஒவ்வொன்றையும் நிறைவேற்ற அவர் உன்னை மறந்ததில்லை. அவர் மறக்க மாட்டார். மகனே, நீ இந்த ஸ்தலத்தில் தான் இருக்கின்றாய். உன்னோடு தெய்வம் பேசுகிறார். அவர் உன்னை மறந்ததில்லை. அநேகர் உன்னை மறந்திருக்கலாம். நீ நேசித்தவர்கள் உன்னை மறந்திருக்கலாம். ஆனாலும் வானமும் பூமியும் நிலை மாறினாலும் உனக்கு சொன்னதை செய்திட மறவார், மறவார். மே 4 உன்னுடைய திருமண நாள். அருமை மகளே, ஒரு ஸ்திரீயோடு தெய்வம் பேசுகிறார். உனக்கு 2 பிள்ளைகள், ஒரு பெண், ஒரு ஆண் மகன். மே 4 உன்னுடைய திருமண நாள். மகளே, நீ திருமணம் முடித்த நாள் முதற்கொண்டு இந்நாள் வரைக்கும் பாடுகளும் வேதனைகளும் குறைவுகளும் நீ யாரிடத்தில் சொல்ல முடியும்? நீ என்னிடமாய் வா என்று கர்த்தர் பேசுகிறார். என்னை மாத்திரம் பார் என்று கர்த்தர் பேசுகிறார். என்னை பிடித்துக்கொள், இன்று வரப்போகின்ற என்னுடைய வார்த்தை நம்பு. உன்னுடைய சூழ்நிலையை நான் மாற்றுவேன். வாக்கு தத்தம் தந்தவர் மறவார். வழிகாட்டி நடத்திட மறவார். வாக்கு தத்தம் தந்தவர் மறவார். வழிகாட்டி நடத்திட மறவார். மனிதனின் அன்பு நிலை மாறினாலும். அருமை மகளே, நீ ஒரு திருமணமானவள். உனக்கும் 2 பிள்ளைகள் உண்டு. யார் நீ மகளே? உன்னுடைய கணவருடைய பிறந்த மாதம் பிறந்த தேதி அக்டோபர் 6ஆம் தேதி. பிறந்த மாதம் பிறந்த தேதி அக்டோபர் 6ஆம் தேதி. மகளே, உன்னுடைய வாழ்க்கையில் அநேக மனிதர்களுடைய பேச்சுக்களும் செயல்களும் அன்பும் மாறிக்கொண்டே இருப்பதை நீ பார்க்கிறாய். ஆனாலும் இந்த நாளிலும் உன்னை நேசிக்கின்ற உன்னுடைய தகப்பன் கடந்து வந்திருக்கிறார். அவர் உன்னை மறவாதவர். மகளே, மகளே, உனக்கு முன் நான் நிற்பதை பார். உனக்கு மறவாத மாறாத தெய்வம் நான் இருக்கிறேன். ஏன் கலங்குகிறார்? உன் குடும்பத்திற்கு நான் செய்ய வேண்டியதை உன் சொந்தங்கள் மத்தியில் நான் உன்னை உயர்த்துவேன் என்று கர்த்தருடைய வார்த்தை வருகிறது. அப்படியே கரங்களை உயர்த்தி பாடுவோமா? வாக்கு தத்தம் தந்தவர் மறவார். வழிகாட்டி நடத்திட மறவார். வாக்கு தத்தம் தந்தவர் மறவார். வழிகாட்டி நடத்திட மறவார். பிரான்சிஸ் பெற்ற மூத்த மகனே, உன் குடும்பத்தில் 3 பெயர்கள். பிரான்சிஸ் பெற்ற மூத்த மகனே, உன் குடும்பத்தில் 3 பேர். நீ இன்னும் திருமணமாகாதவன். உன்னுடைய வாழ்க்கையில் இன்னும் அநேக காரியங்கள் ஒரு முடிவுக்கு வந்தது போல் இல்லை மகனே. இன்று வருகிற வார்த்தை பிடித்துக்கொள்.
இன்று இந்த ஊழியத்திற்கு கால் எடுத்து வைக்கும்படியாய் கர்த்தருடைய கரத்தை இழுத்து கொண்டு வந்திருக்கிறார். உன் தகப்பனுடைய பெயர் பிரான்சிஸ். இந்த நாளில் கர்த்தருடைய வார்த்தையை பிடித்துக்கொள், கர்த்தருடைய வார்த்தையை பிடித்துக்கொள். இங்கிருந்து சொல்லுகின்ற தேவனுடைய வார்த்தையும் தேவனுடைய ஊழியக்காரர்கள் சொல்லும் வார்த்தையும் அப்படியே நம்புமானே. உன்னுடைய எதிர்காலத்தை கர்த்தர் மாற்றுவார், மாற்றுவார். மறவா இயேசு மறவா, ஒரு இமை பொழுதும் உன்னை மறவா, மறவா இயேசு மறவா, உன்னை உருவாக்கிய தேவன் மறவார். கரங்களை வைத்து நாம் சொல்வோமா? மறவா இயேசு மறவா, ஒரு இமை பொழுதும் உன்னை மறவா. எஸ், மறவா. இந்திராவின் தங்கை, உன்னுடைய சகோதரியின் பெயர் இந்திரா, நீ அவளுடைய தங்கை, இந்திராவின் தங்கையே. இந்த மாதம் விசேஷித்த மாதம். இந்த மாதத்தில் வருகிற வார்த்தையை பிடித்துக்கொள். உன்னுடைய வேலை காரியங்கள், உன்னுடைய கணவருடைய வேலை காரியங்கள், உன்னுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலம், இந்த ஊழியத்தின் பாதையில் எல்லாவற்றிலும் கர்த்தர் இந்த நாளில் அதிகமாய் கடந்து வந்து உன்னையும் உன் குடும்பத்தையும், இந்திராவின் சகோதரி நீ, உன்னை ஆசீர்வதிக்கும்படியாய் தெய்வம் கடந்து வந்திருக்கிறார். அப்படியே கடைசியாய் பாடி முடிப்போமா? சொல்வோமா? வாக்கு தத்தம் தந்தவர் மறவா, வழிகாட்டி நடத்திட மறவா, வாக்கு தத்தம் மறவார், வழிகாட்டி நடத்திட மறவா, வானமும் பூமியும் நிலை மாறினாலும் தம் வார்த்தையை நிறைவேற்ற மறவார், மறவார். வானமும் பூமியும் நிலை மாறினால் உனக்கு சொன்னதை செய்திட மறவார், மறவார், மறவார் இயேசு மறவார், உன்னை ஒரு இமை பொழுதும் மறவார், மறவார் இயேசு மறவார், உன்னை உருவாக்கிய, உன்னை உருவாக்கிய தேவன் மறவார். மறவாத தெய்வம், மாறாத தெய்வம் எங்கள் மத்தியில் கடந்து வந்ததுக்காய் ஸ்தோத்திரம். உண்மையான தெய்வம் எங்கள் மத்தியில் கடந்து வந்ததுக்காய் ஸ்தோத்திரம். இந்த நேர துளிகளை உம்முடைய திருக்கரத்தில் நான் கொடுக்கிறேன் சாமி. நீங்க ஆசீர்வாதமாய் மாற்றிக்கொடு. ஒரு மனுஷ சத்தம் இல்லாத தேவனுடைய சத்தத்தை ஜனங்கள் உணர மோசேயின் தேவன் இந்த வேளையில் வெளிப்படுவீராக, வெளிப்படுவீராக. பரிசுத்த ஆவியானவருக்கு இந்த நேர துளிகளை விட்டு கொடுக்கிறேன், ஒப்பு கொடுக்கிறேன். இன்னும் அதிசயங்கள் நடக்க, இன்னும் அற்புதங்கள் நடக்க, இன்னும் விலையேற பெற்ற மகிமை வெளிப்பட நாங்கள் விட்டு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். என் அன்பு குடும்பத்தாரே, உங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்தி வரவேற்கிறோம். ஜெயம் ஊழியத்தின் குடும்ப ஆசீர்வாத கூடுகைக்கு எங்கள் அழைப்பை ஏற்று, எங்களுடைய நண்பர்கள் உறவினர்கள் அழைப்பை ஏற்று கடந்து வந்த உங்களை கர்த்தர் தாமே நிச்சயமாய் இந்த நாளில் ஆசீர்வதித்து அனுப்புவார். ஒவ்வொரு மாதமும் கர்த்தராகிய ஆண்டவர் நம்மோடு கூட அவருடைய வார்த்தையை கொடுத்து, அந்த வார்த்தையை நாங்கள் பிரசங்கமாய் செயல்படுத்தும் பொழுது அந்த பிரசங்க வேளையில் வருகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் அவர் ஆசீர்வதித்து அனுப்புகிறார். இந்த மாதமும் விசேஷமாய் தேவ சமூகத்தில் நாங்கள் அமர்ந்து காத்திருந்து ஜெபித்துக் கொண்டிருந்த பொழுது இந்த மாதம் நமக்காய் அழகான ஒரு வார்த்தையை கர்த்தர் கொடுத்தார். எடுத்துக்கொள்ளுங்கள். என்னாகமம் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம், என்னாகமம் 6ஆம் அதிகாரம் 24, 25, 26 3 வசனங்களை கர்த்தராகிய ஆண்டவர்
இன்று நமக்கு வாக்கு தத்தமாய் கொடுத்திருக்கிறார். எடுத்துக்கொள்ளுங்கள். என்னாகமம் 6:24, 25, 26. கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாய் இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். சமாதானத்தை கட்டளையிட கடவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வேதத்துல ஒவ்வொரு வார்த்தைகளுக்கும் உயிர் உண்டு. ஒரு வசனத்திற்கும் உயிர் உண்டு. ஒவ்வொரு மாதம் ஒரு வசனத்தை கொடுத்து நம்மளை ஆசீர்வதித்தவர் இந்த மாதம் உன் மீது அதிகம் பிரியம் கொண்டவராய் இருப்பது நிமித்தம் 3 வசனத்தை கொண்டு இந்த நாளில் உன்னை ஆசீர்வதிக்க போகிறார். The Lord bless you and keep you. The Lord make his face shine upon you and be gracious to you. The Lord turn his face toward you and give you peace. Hallelujah, 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 hallelujah. மீண்டும் நாங்கள் வாசிக்கிறோம் தமிழில். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து யாரையா? சத்தமா சொல்லுங்க. என்ன ஆசீர்வதித்து சொல்லுங்க. கர்த்தர் என்னை ஆசீர்வதித்து என்னை காக்க கடவர். ஹல்லேலூயா. கர்த்தர் அவருடைய முகத்தை என்மேல் பிரகாசிக்க பண்ணி என்மேல் கிருபையாய் இருக்க கடவர். கர்த்தர் அவருடைய முகத்தை என்மேல் பிரசன்னமாக்கி எனக்கு அல்லேலூயா. ஆமென் சொல்லுவோமா? சேர்ந்து பாடுவோமா? Come on. சேர்ந்து சொல்லுவோமா? கர்த்தர் நம்மை அவர் முகத்தை நம்மேல் பிரகாசிப்பார். நம்மை காப்பார், கிருபையால் மறைப்பார். சொல்லுவோமா? சமாதானம் தருவார். இந்த வார்த்தையை நான் அப்படியே நம்புகிறேன் என்பதற்கு அர்த்தம் சொல்லுவோமா? Hallelujah. The Lord bless you. கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்க போகிறார் and keep you. இந்த நாளில் நமக்கு ஆசீர்வாதம் உண்டு. ஆமென். நிச்சயமாய் உண்டு. ஆமென். நீ வெறுமையாய் திரும்பி போவது கிடையாது. வாக்கு கொடுத்த தெய்வம் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். உன் வாழ்க்கையில எல்லா சூழ்நிலையிலும் அவர் இடைபட போகிறார். மீண்டும் இந்த பாடல், அழகான பாடலை பாட போறோம். தம்பிகளை வாக்குத்தத்த அட்டையெல்லாம் எடுத்து எல்லாம் கொடுக்க ஆரம்பிங்கல. எங்களோடு இசைந்து இந்த பாடலை பாடுங்கள். சொல்லுமா? Come on, sing. எல்லா கரங்களும் உயர்ந்திருக்க. ஆசீர்வதிக்க போகிற தெய்வத்தை நாம் கனப்படுத்துவோம்.
ஆசீர்வதிப்பார், அவர் முகத்தை நம்மை பிரகாசிப்பார், நம்மை காப்பார், கிருபையால் மாறி. Come on, கூட பாடுங்க, சொல்லுங்க. சமாதானம் தரும் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். Everybody come on. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார், அவர் முகத்தை நம்மை பிரகாசிப்பார், நம்மை காப்பார், கிருபையால் மறைப்பார், சமாதானம் தருவார். வாக்குத்தத்த கரங்களை எடுத்து உயர்த்தி கொண்டு சொல்லுவோமா? கர்த்தர் என்னை சொல்லுங்க ஆசீர்வதிப்பார், அவர் முகத்தை என் மேல் பிரகாசி, என்னை காப்பார், என்னை காப்பார், கிருபையால் மறைப்பார், சமாதானம் தருவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யாரெல்லாம் அவருடைய தொடுதலை உணர ஆரம்பிச்சிட்டீங்க, இன்னைக்கு அவருடைய தொடுதல் உன் மீது கடந்து வந்து கொண்டே இருக்கிறது. மீண்டும் சொல்லுகிறேன், இது ஒரு ஆசீர்வாதமான மாதம். இந்த மாதத்தில் நீ எதிர்பார்த்து வந்த ஒவ்வொரு விண்ணப்பத்தின் பதிலை நிச்சயமாய் காண்பாய். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த வார்த்தை எந்த சூழ்நிலையில் வேதாகமத்தில் எழுதப்பட்டது என்பதை நாம் பார்க்க போகிறோம். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்து தேசத்தை விட்டு கடந்து சீனாய் மலை அடிவாரத்தில் கூடாரம் இடுகிறார்கள். அங்கு சில காலங்கள் தங்குகிறார்கள். அந்த நேரத்தில் தான் நீ வேதத்தில் சுமந்து கொண்டிருக்கிற 10 கட்டளையை மோசே பெற்று ஜனங்களுக்கு கொடுக்கிறார். நியாய பிரமாணங்கள் அநேகம் எழுதப்படுகிறது. தனக்கான ஒரு கூடாரம், ஆசரிப்பு கூடாரத்தை எப்படியாய் நிறுவ வேண்டும் என்பதை மோசேயோடு கூட கர்த்தர் பேசுகிறார். இந்த ப்ராசஸ், இந்த நிகழ்வுகள் எல்லாம் இந்த சீனாய் மலை அடிவாரத்தில் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. அந்த வேளையில் தான் கர்த்தராகிய ஆண்டவர் மோசேயோடு பேசுகிறார். அவர் சொல்லுகிறார், பிரதான ஆசாரியன் ஆரோனை
நான் சொல்லுகிற வார்த்தையை சொல்லி ஜனங்களை ஆசீர்வதிக்க சொல்லு என்று சொல்லுகிறார். ஆனால் சீனாய் மலை அடிவாரத்தில் தான் இருக்கிறார்கள். ஆனால் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்தை அவர்கள் அடையவில்லை. அவர்கள் புறப்பட்டு செல்லுகிற நேரத்தில் தான் இந்த ஆசீர்வாதமான வார்த்தை கடந்து வருகிறது. இந்த புறப்பட்டு போகும் பொழுது அநேக யுத்தங்களை சந்திக்க வேண்டும். ஜனங்கள் சோர்ந்து போகாதபடி ஒரு விலையேற பெற்ற ஆசீர்வாதத்தை ஆசாரியனை கொண்டு, ஆரோனை கொண்டு ஜனங்களுக்கு வாக்காய் கர்த்தர் கொடுக்கிறார். அதுதான் இந்த வார்த்தை. எந்த வார்த்தை? என்னாகமம் 6 ஆசீர்வதிப்பார். சொல்லுங்களேன். கையில கார்டு வச்சிருக்கீங்களா? பிட் அடிங்களே. என்னங்க நமக்கு தெரியாத பிட் அடிக்கிறது? பாருங்க, கார்டை பாருங்களேன். என்னாகமம் 6வது அதிகாரம் 24, 25, 26. ஆமென். கர்த்தர் இந்த வார்த்தையை கொடுக்கிறார். ஹல்லேலூயா. அன்பு சகோதரரே, சகோதரியே, இந்த வார்த்தையினுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு முன்பு நம்ம சில உண்மைகளை அறிந்து கொள்ள வேண்டும். நான் சொல்றது கரெக்டா? 3 வசனங்கள் 24, 25, 26. இந்த 3 வசனங்களையும் அந்த ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்வதற்கு முன்பு சில உண்மைகளை நீங்கள் உங்கள் இருதயத்தில் அறிந்து கொள்ள வேண்டும். ஒரு 6 உண்மைகள் நாங்கள் சொல்லுவோம். அதை ஏற்றுக்கொண்டு நீங்கள் அதை நம்பும் பொழுது, அந்த வார்த்தையை கனப்படுத்தும் பொழுது, கர்த்தராகிய ஆண்டவர் இன்னைக்கு உன் மீது என்ன ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறாரோ அதை அவர் கொடுக்க ஆரம்பித்து விடுவார். முதல் காரியம், ஒரு உண்மையை நீ அறியணும். கர்த்தர் தான் எல்லா ஆசீர்வாதங்களுக்கும் மூல காரணர். ஆமென். சொல்றது புரியுதா? ஆமென். கர்த்தர் மாத்திரம்தான் என் வாழ்க்கையில ஆசீர்வாதங்களை கொண்டு வருவதற்கு அவர் மாத்திரம்தான் மூல காரணம். அவர் தான் ஆரம்பம். அவர் தான் எதையுமே தொடங்கி என் வாழ்க்கையில வைக்க முடியுங்கிற உண்மையை முதலாவது நீ அறிந்து கொள்ள வேண்டும். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவானவர் அவர் கர்த்தராய் வெளிப்படும் பொழுது மனுஷனை, ஆதாமை உருவாக்குகிறார். ஆதியாகம புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தில் அழகாய் இப்படியாய் வேதம் சொல்லுகிறது. இப்படியாய் கர்த்தராகிய ஆண்டவர் ஆதாமை ஆசீர்வதிக்கிறார். எப்படி? வாசிக்க கேட்போம். பின்பு தேவன் அவர்களை நோக்கி, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியின் மேல் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துகளையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். ஹல்லேலூயா. ஆமென். முதல் காரியம் நீ அறிய வேண்டியது, ஒரு மனுஷனை உருவாக்குன கர்த்தர் தான் ஆசீர்வதிக்க முடியும். சத்தமா ஆமென் சொல்லுங்களேன். அதான் அவர் சொல்றாரு, கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். அதோட கூட கமா போட்டு அவர் வேகமா என் முகத்தை மேல பிரகாசிக்க பண்ணு அப்படி சொல்லல. அடுத்த வார்த்தையிலையும் சொல்றாரு, கர்த்தர் தம்முடைய முகத்தை, அல்லேலூயா, அடுத்த 3வது வருது ஆசீர்வாதம். அங்கேயும் கர்த்தர், இன்னைக்கு அண்ணா ஆண்டவர் சொல்றாருன்னா, நான் மாத்திரம் தான் உன்னை ஆசீர்வதிக்க மூல காரணரா இருக்கிறேன். அல்லேலூயா. அதுல எங்கெல்லாம் அவர் நாமம் வெளிப்படுதோ அந்த இடத்துல அதிசயம், அற்புதம் உண்டாயிரும். இன்னைக்கு ஆண்டவர் சொல்ற கர்த்தர் கர்த்தர் கர்த்தர். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். இன்னைக்கு 3 வாக்குத்தத்தத்தை அருளுகிற தெய்வம், முதலாவது ஒரு உண்மையை நீ அறிந்து கொள்ள வேண்டும். அவர் மாத்திரம்தான் உன்னை ஆசீர்வதிக்க மூல காரணராய் இருக்கிறார். அவர் கர்த்தராய் இருந்து இயேசுவாய் வெளிப்படுகிறார். அவர் நாமம் தரித்தவராய் வெளிப்பட்டு தன் ஊழியத்தெல்லாம் நிறைவேற்றி தன்னோடு கூட இருந்த சீஷர்களை அவர் விண்ணுலகத்துக்கு எடுத்துக்கொள்வதற்கு முன்பாய் எப்படியாய் ஆசீர்வதிக்கிறார் என்று சொன்னால், வேதம் சொல்லுகிறது, லூக்காவின் புஸ்தகம் 24ஆம் அதிகாரம் 50-51 சொல்லுகிறது, பின்பு அவர் பெத்தானியா வரைக்கும் அவர்களை அழைத்து கொண்டு போய், எல்லா சீஷர்களை அழைத்து கொண்டு போய் தம்முடைய கைகளை உயர்த்தி அவர்களை ஆசீர்வதிக்கிறாரா? அவர்களை ஆசீர்வதிக்கையில் அவர்களை விட்டு பிரிந்து பரலோகத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார். பரலோகம் எடுத்துக்கொள்ளப்படும் அளவிற்கு போகும்போது அப்படியே பிளஸ் பண்ணிட்டே போறாரா? ஏன்னா முதலாவது நீ தெரிஞ்சுக்க, உன் சூழ்நிலை ஒரு ஆசீர்வாதம் வரணும்னா அந்த ஆசீர்வாதம்
கர்த்தரிடம் இருந்து, இயேசுவிடம் இருந்து தான் நீ பெற்றுக்கொள்ள முடியும். ஆமென். அந்த உண்மையை முதலாவது நீ தெரிந்து கொள். அப்ப கர்த்தர் கர்த்தர் கர்த்தர். அப்ப முதல் பாயிண்ட், God is the source of all blessings. ஆமென். கர்த்தர் தான் எல்லா ஆசீர்வாதங்களுக்கும் மூல காரணம். அப்ப இன்னைக்கு உங்க லைஃப்ல கர்த்தர் 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 இருக்கிறாரா? சவுண்ட் கேட்கலையே, பக்கத்துல கேளுங்க. கர்த்தர் உன் லைஃப்ல இருக்கிறாரா? கேளுங்க கேளுங்க. ஹல்லேலூயா. நாங்க பாத்தீங்கன்னா ஒரு பழைய பாடலை இப்ப பாட போறோம். ரைட்டா? இன்னைக்கு டிசைனா கலர் கலரா பாட்டா? ஆமா, நிறைய பாட்டு வந்துருச்சு. ஆனாலும் நீங்க பாத்தீங்கன்னா இந்த பாடலை பாடும் பொழுது என்ன நடக்குதுன்னு பாப்போமா? நீங்களே சொல்லுங்க. பல்லமா? இயேசு என்னும் நாமத்தில், இயேசு என்னும் நாமத்தில் ஜெயம் நமக்குண்டு. இயேசு என்னும் நாமத்தில், இயேசு என்னும் நாமத்தில் பேய்கள் பறந்தோடும். இந்த பாட்டை கேள்விப்பட்டிருக்கீங்களா? தெரியுமா இல்லையா? சண்டே ஸ்கூல், நீங்க சண்டே ஸ்கூல்ல இருக்கும்போது ஆமென், யாரெல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்க இந்த பாட்டை? ஏன்னா இன்னைக்கு எல்லாத்தையும் சொல்றாங்க, நமக்கு எஸ் நாமத்தை சொல்ல மாட்டாங்க. இன்னைக்கு உனக்கு ஆசீர்வாதம் வேணும்னா உனக்கு இயேசுவின் நாமம் தான் உனக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்க முடியும். ஆமென். வேற எந்த நாமமும் தர முடியாது, எந்த மனுஷனும் தர முடியாது. அந்த நாட்கள்ல நாங்கெல்லாம் வளர்ந்து வரும் பொழுதுலாம் எந்த கூட்டத்திலையும் எல்லா நேரத்திலையும் இந்த பாட்டை பாடும். இந்த பாட்டை பாடும்போது எங்களுக்கு தெரியும், இயேசு எங்களுக்கு முன்னே செல்கின்றார், இயேசு எங்க அருகில இருக்கிறார், இயேசு எங்களை பின்னாலே அவர் காக்கிறார். அப்ப அவரு எங்க கூட இருக்கும்போது என்ன செய்யுமா? பேய்கள் பறந்தோடும். இன்னைக்கு நிறைய பேருக்கு ரொம்ப பயமே யாரை குறிச்சு பயம்? பேயை குறிச்சு தான். ஹல்லேலூயா. இன்னைக்கு எதையும் பாடாதீங்க. உங்களுக்கு ஆண்டவர் சொல்றாரு, நான் தான் உன்னை ஆசீர்வதிப்பேன். ஏன் நாமத்தை சொல்லு, எதெல்லாம் சாங்ஷன் ஆகுமா சாங்ஷன் ஆகும். ஆமென். எதெல்லாம் பெண்டிங்ல இருக்குமோ உன்னை தேடி வரும். ஆமென். பாடுவோமா? இயேசு என்னும் நாமத்தில், இயேசு என்னும் நாமத்தில் ஜெயம் நமக்குண்டு. இயேசு என்னும் நாமத்தில், இயேசு என்னும் நாமத்தில் பேய்கள் பறந்தோடும். இயேசு நாமத்தில் நிற்கும் போது யார் நமக்கு எதிராய் நிற்பாரே? இயேசு இயேசு நாமத்திலே ஜெயம் நமக்குண்டு. ஹல்லேலூயா. வரிகள் ரொம்ப சிம்பிள், மியூசிக் ரொம்ப சிம்பிள், ஆனா வார்த்தைகளும் நம்ம சொல்ற நாமம் ரொம்ப பவர்ஃபுல். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இத பாடி பாருங்களேன், உங்க வீட்ல எல்லைக்குள்ள கூட பிசாசு வரவே முடியாது. நான் போயிடுறேன்னு அழுதுகிட்டே ஓடிரும். ஆமென். பாடுவோமா? இயேசு என்னும் நாமத்தில், இயேசு என்னும் நாமத்தில் ஜெயம் நமக்குண்டு. கம் ஆன். இயேசு என்னும் நாமத்தில், இயேசு என்னும் நாமத்தில் பேய்கள் பறந்தோடும். இயேசு நாமத்தில் நிற்கும் போது யார் நமக்கு எதிராய் நிற்பானே? இயேசு இயேசு ஜெயம் நமக்குண்டு. One more time. இயேசு என்னும் நாமத்தில், இயேசு என்னும் நாமத்தில் ஜெயம் நமக்குண்டு. ஹல்லேலூயா. இயேசு என்னும் நாமத்தில், இயேசு என்னும் நாமத்தில் பேய்கள் பறந்தோடும். சொல்லுங்க. இயேசு நாமத்தில் நிற்கும் போது யார் நமக்கு எதிராய் நிற்பானே? இயேசு இயேசு நாமத்திலே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இந்த பாட்டை கத்துக்கிட்டீங்களா? டெய்லி உங்க வீட்ல பாடுங்க. இன்னைக்கு நம்மள ஆசீர்வதிக்க போற நாமம் எது? ஆமென் ஆமென். உண்மை அறிஞ்சாங்களா? ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆமென். ஹல்லேலூயா. இரண்டாவது உண்மை என்னவென்றால், God blesses us personally. அப்பனா கர்த்தர் நம்மை தனிப்பட்ட முறையில் ஆசீர்வதிக்கிறார். ஆமென். என்ன ஆகும்? நீங்க பாத்தீங்கன்னா 6வது அதிகாரத்துல 24, 25, 26 3 வசனத்துல முக்கியமா நம்ம தெரிஞ்சு கொண்டு வேண்டிய இரண்டாவது முக்கியமான உண்மை, கர்த்தர் நம்மை தனிப்பட்ட முறையில் ஆசீர்வதிப்பார். அப்ப அந்த வசனத்தை எடுத்து நம்ம வாசிக்க போகின்றோம். திருப்பிக் கொள்ளலாமா? கர்த்தர், அடுத்த வார்த்தை என்ன? உங்க காடை பாருங்களேன். கர்த்தர் உன்னை, கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை, சும்மா வாசிக்க கூட கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து காக்க கடவர் இல்ல, கரெக்டா வாசிங்க. கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை
காக்க கடவர். அந்த முதல் லைன்ல எத்தனை உன்னை இருந்துச்சு? எத்தனை இருந்துச்சு? ரெண்டா? கையில 2 வச்சுக்கோங்க. அடுத்தது வாசிங்க. கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல். அடுத்தது என்ன? உன்மேல் வருதா? உன்மேல் பிரகாசிக்க பண்ணி. அடுத்தது உன்மேல் கிருபையாய் இருக்க கடவர். அடுத்தது வாசிக்கலாம். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிடுவார். எத்தனை தடவை? 6 தடவை. கரெக்டா ரூபி அக்கா? அப்ப நம்முடைய ஆண்டவர் வந்து பாத்தீங்கன்னா பர்சனலா சொல்ற, ரூபி உன்னை ஆசீர்வதிப்பேன், உன்னை பழகி பெருக செய்வேன், உன்னை காத்துக்கொள்வேன், உனக்கு சமாதானம். God is a personal God. ஆமென். நம்முடைய தெய்வம் நீங்க பாத்தீங்கன்னா அந்த வார்த்தையை கொடுக்கும் பொழுது அந்த இஸ்ரவேல் ஜனங்க வசனம் சொல்கின்றது 4 லட்சம் புருஷர்கள் இருந்தாங்களா, more than 2 million people. அந்த கூட்டத்திலயா? அந்த கூட்டத்துல ஆண்டவர் பர்சனலா எப்படிங்க bless பண்ண முடியும்? நீங்க பாத்தீங்கன்னா ஒரு ஃபங்க்ஷன் போனா கூட எங்க சொந்தம்லாம் இருந்தா அவ்வளோ பேர் இருக்கும்போது சம்டைம்ஸ் சிலவங்க என்ன மறந்துடுறாங்க. நோ, நம்முடைய ஆண்டவர் உன்னை மறவாத தெய்வம், மாறாத தெய்வம். அவர் பர்சனலா வந்து உன்னை ஒவ்வொருவரையும் அவர் ஆசீர்வதிப்பாராம். அவர் என்ன செய்வார்? அவர் உன்னை பார்க்கிறார், அவர் உன்னை நெருக்கமாக அறிந்திருக்கிறார், உன்னை கவனித்துக் கொண்டே இருக்கிறார். என்ன எவாஞ்சலின், உன்னுடைய இருதயம் எப்படி இருக்கு, உனக்கு என்ன செய்யணுமா? இஸ் a personal God. ஆமென். இது இரண்டாவது உண்மை. இன்னைக்கு எனக்கு அநேகருக்கு ஒரு கேள்வி இருக்கலாம். நாங்க இத்தனை பேர் உட்கார்ந்திருக்கோம், இந்த வார்த்தை எனக்கு தானா, இல்ல அருணுக்கா, இல்ல ஜோஷுவாக்கா, யாருக்கு? இன்னைக்கு ஆண்டவர் இரண்டாவது உனக்கு ஒரு உண்மையை சொல்றாரு. ஆமென். உனக்கு உறுதிப்படுத்துறாரு. ஆமென். நான் தனிப்பட்ட முறையில் இங்க வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் சந்திக்கும்படியாய் வந்திருக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. மூன்றாவது ஒரு உண்மையை அறிந்து கொள்ளணும். கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்க இறங்குகிறாரா? என்ன இறங்குகிறார்? இந்த வார்த்தையை நாங்கள் எழுதி கொண்டிருக்கும் பொழுது கர்த்தர் எங்களை எபிரேய பாஷை மொழியில ஆசீர்வாதம், பிளஸ், பிளஸ்ஸிங், இதற்கு என்ன அர்த்தம் என்பதை வாசிக்கும்படியாய் சொன்னார். அதற்கு அழகான அர்த்தம் போடப்பட்டிருக்கிறது. பிளஸ்ஸுக்கு என்ன அழகான அர்த்தம் என்றால் நீல் டவுன், முழங்கால் படியிருதலாம். ஆண்டவர் இன்னைக்கு உன்னை ஆசீர்வதிக்க அவர் தன்னை தாழ்த்தி சொல்லக்கூடாது. எப்படி சொல்லாத? வளைந்து கொடுத்து. இப்போ பாருங்களேன், இப்போ எக்ஸாம்பிள் சொன்னா, இப்போ குட்டி இங்கே வா, மேலே கேப்ரியல் இங்கே வா, இங்கே நில்லு. இப்போ அவர் தான் நம்ம, இங்கே வந்துக்க, நான் தான் கர்த்தர், இங்கே தான் பிளஸ் பண்ண ஆசைப்படுறேன், நீ என்னைய பாரு, பிளஸ் பண்ண ஆசைப்படுறேன், ஆனால் அவரால் முடியல. இவன் நான் பிளஸ் பண்றதுக்கு கடவுளே இன்னைக்கு வனஞ்சு வராரா. ஆமென். வந்து உனக்கு என்ன செல்லம் வேணும், உனக்கு எல்லாம் நான் கொடுக்க போறேன். ஆமென், ஆமென். உட்கார்ந்துக்க செல்லம். இன்னைக்கு ஆண்டவர் அவர் வனைந்து உன் பக்கம் வர போறாரா. ஆமென், அல்லேலூயா. ஐயோ எட்டலையே ஆண்டவரே, நீ கவலைப்படாத, அவர் வனஞ்சு உன்கிட்ட வராரு. இந்த உண்மையை அறிஞ்சுக்க. ஏன்னா நீனும் நானும் சேவிக்கிற தெய்வம் நம்ம மேல அதிக அன்பு உள்ளவர், உன் மேல பிரியம் உள்ளவர். ஏன்னா அவர் தான் உன்னை உருவாக்குனார். அந்த உருவாக்குன தெய்வம் தான் உன்னை ஆசீர்வதிக்க முடியும். அவர் சொல்றாரு, நான் வளைஞ்சு கொடுத்திருக்கிறேன், வேற நம்ம சொல்லாதுல. அப்ப அவர் வளைந்து கொடுக்கும் பொழுது அவருடைய எல்லா நன்மைகளும் அவரோட அப்படியே உங்க மேல வந்துரும், நம்ம மேல வந்துருமா? அவர் அல்லேலூயா, அல்லேலூயா. எப்பேற்பட்ட நன்மைகள்லாம் வரும்னா அவருடைய உண்மைத்தன்மை உன் மீது வருமா? இன்னும் பாத்தீங்கன்னா அவருடைய இரக்கம் உன் மீது வருமா? இன்னும் வளைஞ்சு கொடுக்கிற தெய்வம் அவரோட மன்னிப்ப அளவுக்கு அதிகமா உன் மேல கொடுப்பாராம். அல்லேலூயா. ஐயோ நான் தப்பு பண்ணிட்டேன். நமக்குள்ள எப்பயுமே ஒரு கில்ட்டி ஃபீலிங் இருக்கும், ஒரு குற்ற உணர்வு இருக்கும். நான் இது செஞ்சுட்டேனே, நான் அது செஞ்சுட்டேன், ஒரு தப்பான ஒரு சிந்தைய அதை கொடுத்து கொண்டிருக்கிறதே பிசாசு தான். ஆனா இன்னைக்கு ஆண்டவர் சொன்ன, மனஞ்சு வந்து என்னோட மன்னிப்பெல்லாம் மேல கொடுக்கிறேன். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. அடுத்து சொல்றாரு, அவர் கிருபையை உனக்கு கொடுக்கிறாராம். அவர் நன்மை எப்படிலாம் கொடுக்கிறாராம்? அவர் அன்பை கொடுக்கிறாராம், ஆறுதலை கொடுக்கிறாராம், மகிழ்ச்சியை கொடுக்கிறாராம், நம்பிக்கையை கொடுக்கிறாராம், உனக்கு வழிகாட்டுதலை கொடுக்கிறாராம், உனக்கு மீட்பை கொடுக்கிறாராம், எல்லாத்துக்கும் மேல புத்திர சுவிகாரத்தை கொடுக்கிறாராம். அல்லேலூயா. என்னங்கள அப்பா பிதாவே அழைக்கிற புத்திர சுகார்த்த மனஞ்சு வந்து. சில பேர் சொல்லுவாங்க, உலக பிரகாரமா திடீர்னு உங்க அப்பா உனக்கு சரியில்லாம இருக்கலாம், இல்ல உலக பிரகாரம் இருக்க அப்பா இந்த பூமியில இல்லாம இருக்கலாம், இருந்தும் இல்லாமலும் இருக்கலாம், பல கேட்டகரி உண்டு. ஆனா இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, நானே உனக்கு தகப்பனா என வளைஞ்சு கொடுத்து வந்திருக்கிறேன். அல்லேலூயா. கடைசியா சொல்றாரு, அவரு எப்படி இருந்தாலும் ஏற்றுக்கொள்வாரா? இன்னைக்கு ஏற்றுக்கொள்ளுகிற தெய்வம் அவர் சொல்றாரு, நான் உனக்காக ஆசீர்வதிக்க நான் இறங்கி வந்திருக்கிறேன்.
அல்லேலூயா. அழகான ஒரு வசனம் உண்டு தெரியுமாமா? எபேசியர் புஸ்தகம் 1:3 எடுத்து வாசிப்போமே. எபேசியர் 1:3. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. எப்படி ஆசீர்வதிக்கிறாரா? உனக்காக இறங்கி வந்து ஆசீர்வதித்திருக்கிறாரா? இதை இன்னும் கொஞ்சம் அழகா சொல்லலாம். ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, உங்களை பார்த்து என்னுடையதெல்லாம் உன்னுடையது. ஆமென். அல்லேலூயா. ஆமென். அது யார் சொல்லுவா? அப்பா தான் சொல்லுவார். ஆமென். ஆமென். எப்பா எனக்கு ஒண்ணும் இல்லையா? உனக்கு இல்லாம இல்ல, அவர்ட்ட இருக்கிறதெல்லாம் உனக்கு தான். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. ஆமென். இன்னைக்கு மூணாவது ஒரு உண்மையை அறிஞ்சுக்க, அவர் உன்னை ஆசீர்வதிக்க அவர் இறங்கி வந்திருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. நான்காவது பாத்தீங்கன்னா, God blesses as a father to his child. கர்த்தர் ஒரு தகப்பன் தன்னுடைய பிள்ளையை ஆசீர்வதிப்பது போல ஆசீர்வதிப்பார். இப்ப அந்த வசனத்துல வாசிச்சோம், கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கினா அது எப்படி செய்யறது? அவர் பரலோகத்துல இருக்கார், நான் இங்க வினோபா நகர்ல இருக்கேன், இல்ல ஆதி நகர்ல இருக்கேன், இல்ல மப்பேடுல இருக்கேன். அங்க இருந்து எப்படி என் மேல ஒரு ஷைனிங் லைட் அடிக்கும்? பெரிய ஒரு கேள்விக்குறி இருக்கலாம். அப்ப இப்ப நீங்க எல்லாரும் வந்து பாத்தீங்கன்னா உங்க கண்ணு மணிக்கு எப்படி கொண்டு வர போறீங்கன்னா, ஒரு தகப்பன் இருக்கிறாரு, அவர் பாத்தீங்கன்னா ஒரு குட்டி குழந்தைய அப்படியே தூக்குறார். அந்த குழந்தையை தூக்கி அப்படியே ஒரு முகத்துக்கு நேரா வைக்கிறார். அப்ப யாரும் பாத்துக்கிறாங்க? அந்த தகப்பன் அந்த குழந்தைய பாக்குறாரு. அப்ப இந்த தகப்பன் சாதாரண தகப்பன் கிடையாது, இப்பிரபஞ்சத்தை உருவாக்கி உண்டாக்கினவர். அப்ப அவர் தூக்கும் போது, ஷர்லி நீ பெரிய பிள்ளையா இருக்கலாம், ஆனாலும் தகப்பன் அப்படியே உன்னை சுமக்கிறாரு. அவருடைய பிரகாசம் உள்ள ஷைனிங் ஃபேஸ் உன் மேல அடிக்குதுல, உன் இருதயத்துல இருக்கிற துக்கம் எல்லாம் போயிடும். அப்படியே மிகுந்த சந்தோஷம் இருதயத்துக்குள்ள கடந்து வரும். ஹல்லேலூயா. உன்னுடைய இருதயத்துல இருக்கிற, உன்னோட தலையில இருக்கிற, உன்னோட மூளையில இருக்கிற எல்லா ஸ்ட்ரெஸ் எல்லாமே போயிடும். அவர் என்ன செய்வாரா? உனக்கு மிகுந்த சந்தோஷத்தை அவர் கொடுக்கிறார். உனக்கு அவருடைய பிரியத்தை அவர் வைக்கிறார். ஹல்லேலூயா. நான்காவது உண்மை, ஒரு தகப்பன் ஒரு பிள்ளைக்கு எப்படி ஆசீர்வாதத்தை கொடுக்கணுமோ உன் முகத்தை பார்த்து அவர் இந்த நாளில் கொடுக்கிறார். ஆமென். ஆமென். இது 4. இதுலயும் அந்த பாயிண்ட் சாத்தியமாகும். என்னப்பா? அவருடையதெல்லாம் நம்முடையது, தகப்பனுடையது பிள்ளைக்கு தான். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். இன்னைக்கு ஆண்டவர் அவருடையது எல்லாம் உன்னுடையது. ஆமென். அந்த உண்மையை நீ அறிந்து கொள். ஆமென். 5வது காரியம், கர்த்தருடைய ஆசீர்வாதம் நமக்கு சமாதானத்தை கொண்டு வரும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. என்ன கொண்டு வருமா? இன்னைக்கு யாருக்கெல்லாம் சமாதானம் வேணும்? எல்லாரும் சொல்லுவோம், ஆமாங்க எனக்கு சமாதானம் வேணும், எனக்கு சமாதானம் வேணும், எல்லாரும் சொல்லுவோம். ஆனா நான் முன்பு சொன்ன வண்ணமாய் சமாதானம் என்கிற வார்த்தைக்கு ஆங்கிலத்தில் பீஸ் என்று சொன்னாலும் அது எபிரேய பாஷையில ஷலோம் என்று சொல்வார்கள். ஷலோம்னாலே ரிஸ்டோரேஷன் என்று அர்த்தம். ஆமென். திரும்ப கொடுத்தல் என்று அர்த்தம். ஆமென் சொல்லுங்களேன். இன்னைக்கு சமாதானம் நினைக்கிறோம், எங்க அம்மா பீஸ் இல்லாம வந்தேன், எனக்கு ஒரு சமாதானம் வந்துருச்சு. ஆனா சமாதானத்துக்கு என்ன சரியான அர்த்தம்? எபிரேய மொழியில ஷலோம் என்று சொன்னாலே திரும்பி கொடுக்கிறதா. ஆமென். எதை திரும்பி கொடுக்கிறது? நீ இழந்து போனதை திரும்பி கொடுக்கிறது. ஆமென். இழந்து போன சந்தோஷத்தை திரும்பி கொடுக்கிறது. ஆமென். இழந்து போன உறவை திரும்பி கொடுக்கிறது. இது நிமித்தம் தான், இந்த உண்மையை நீ அறிந்து கொள்ளும் பொழுதுதான் அவரால் உன்னை ஆஸ்வதிக்க முடியும். ஆமென். 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 என்னம்மா சொல்ற? அப்ப ஆண்டவர் உன்னை பார்த்து உனக்கு சமாதானத்தை கட்டளையிடுவார்னு கடைசியா வசனம் முடிக்குதுன்னா, ஷலோம் என்று சொன்னாலே உன்னுடைய வாழ்க்கையில் கர்த்தர் எல்லா குறைகளையும் நிறைவாக்கி கொடுப்பார். ஆமென். அதை முழுமையாக்கி கொடுப்பார். உனக்கு ஒரு பெரிய இளைப்பாறுதலை தருவார். ஹல்லேலூயா. உனக்கு ஆரோக்கியத்தையும் பாதுகாப்பையும் கொடுப்பார். ஆமென். ஹல்லேலூயா. 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 இன்னைக்கு ஆண்டவர் சமாதானத்தை கொடுப்பேன்னா நீ ஒரு உண்மையை தெரிந்து கொள். உன் வாழ்க்கையில இன்னைக்கு ரிஸ்டோரேஷன், திரும்ப அளிக்கிற மகிமை இன்னைக்கு வெளிப்பட போகுது. அல்லேலூயா. ஹல்லேலூயா. 6வது ஒரு உண்மை, ஒரு முக்கியமான ஒரு உண்மை எடுத்து வாசிப்போம். என்னாகமம் 6ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். இந்த உண்மை, கடைசி உண்மையை நீ தெரிந்து கொள். இவ்விதமாய் 6:27 இவ்விதமாய் அவர்கள் என் நாமத்தை இஸ்ரவேல் புத்திரர் மேல் கூற கடவர்கள். யாரு கூறணும்? ஆசாரியனாகிய ஆரோன் மற்றும் அவர்கள் புத்திரர்கள். வேதம் சொல்லுகிறது ஆரோனுக்கும் அவருடைய புத்திரருக்கும்
மோசே கட்டளை கொடுக்கிறார். அவர் கர்த்தருடைய நாமத்தை சொல்லி அவர்களை ஆசீர்வதிக்கும் போது அப்பொழுது நான், அப்பதான் வசனம் சொல்லுது, யாரு ஆசீர்வதிக்கும் போதுதான்? என் கூட இருக்கிற ஆமேன்னு சொல்லுங்களேன். நான் சொல்றது புரிஞ்சிச்சுன்னா என் கூட பதில் சொல்லுங்களேன். நல்லா கவனிங்க. இங்கு ஆரோனை ஆசீர்வதிக்கும்படியா கர்த்தர் சொல்றாரு. அவன் ஆசீர்வதிக்கும் பொழுது அப்பதான் வசனம் சொல்லுது, அப்பொழுது நான் அவர்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொல். நான் இஸ்ரவேல் ஜனங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொல். அல்லேலூயா. இந்த கடைசி உண்மையை நீ அறிந்து கொள். இந்த நாளில் அவருடைய ஊழியக்காரர்களை கொண்டு கர்த்தர் எந்தெந்த வார்த்தையெல்லாம் உன் பக்கமா சொல்றாரோ அந்த வார்த்தையெல்லாம் பரலோகத்தின் தெய்வம் நிறைவேற்றுவார் என்கிற உண்மையை நீ தெரிந்து கொள். ஹல்லேலூயா. சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். இன்னைக்கு ஆரோன் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் வைத்திருந்தார். இன்னைக்கு உங்களுக்கு யாரை வச்சிருக்கிறாரு? சொல்லுங்களேன், சொல்லுங்களேன். ஏங்க என்னமோ யோசிக்கிறீங்க? யாரு தேடி பார்க்க, சுற்றி தேடி பார்க்குறீங்களா? சொல்லுங்களேன். இன்னைக்கு இந்த வார்த்தையை சொல்லுகிற உங்களுடைய ஊழியக்காரர்கள், நாங்கள் உங்களை பார்த்து சொல்றோம்னா, ஜோசப் ராஜ் உன்னை கர்த்தர் காக்க கடவர். இங்கு ஆனலை பார்த்து கர்த்தர் உன் மீது கிருபையை வைக்க கடவர். ஜினோ உன் மீது கர்த்தருடைய சமாதானம் கடந்து வர கடவர் சொன்ன மாத்திரத்துல நாங்க சொல்லும் பொழுது பரலோகம் அதை அங்கீகரித்து பரலோகத்தின் தெய்வம் உன் வாழ்க்கையில செயல்படுத்தி விடுவார். ஹல்லேலூயா. ஏன் நான் சொன்னது கர்த்தர். ஆமென். சொல்றது சார்ல்ஸ் அல்ல, சொன்னது கர்த்தர். ஆமென். நீ என் ஊழியக்காரன், நீ சொல்லு, நீ என் ஊழியக்காரி, நீ என் பிள்ளைகளை ஆசீர்வதி, அப்ப நான் என் கரத்தை நீட்டி ஆசீர்வதிக்க போறேன். இந்த மாதம் நாங்க உங்களை பார்த்து அதிகமா பிளஸ் பண்ணி ஜெபிக்க போறோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எப்பெல்லாம் எங்களை பார்க்கறீங்க சிரிச்சுட்டு நில்லுங்க, நான் உங்களை பிளஸ் பண்ணுவேன். அது கர்த்தர் நிச்சயமா நிறைவேற்றுவார். நான் தேவ கிருபை அம்மா, எப்பெல்லாம் பாக்குறீங்களோ என்னை பாருங்க, சிஸ்டர் பாருங்க, ஒரு ஸ்மைல் கொடுங்க, நான் பிளஸிங்கான வார்த்தையை சொல்லிடுவாங்க. சொல்றேன் பாருங்களேன். அம்மா கோடான கோடியாய் நீ பெருகுவாய். ஆமென். அப்ப என்ன நடந்துச்சுமா? பரலோகம் கேட்டுச்சு. ஆமென். பரலோகத்தின் தெய்வம் நிறைவேற்ற போறார். ஆமென். அல்லேலூயா. என்ன நான் சொல்றதெல்லாம் உண்மை. ஹல்லேலூயா. ஒரு சம்பவம் இருக்குல்ல. ஆமென். 2 நாளாகும் புத்தகத்துல 20வது அதிகாரத்துல யோசபாத் ராஜாக்கு விரோதமாக 3 திசையிலும் அநேகர் எழும்பினார்கள். அம்மோன் பித்திரர்கள் என்று சொல்லி மோவாபியர், சேயீர் மலை தேசத்தார் எல்லாரும் எழும்பும் பொழுது இந்த யோசபாத் ஒரு வார்த்தையை சொல்றார். 20வது வசனத்தை எடுத்து வாசிக்கலாம். 2 நாளாகும் 20வது அதிகாரத்துல 20வது வசனம் சொல்கின்றது, உங்கள் தேவனாகிய கர்த்தரை நம்புங்கள். இது சொல்றது யாரு? ஒரு ராஜா சொல்றாரு. அப்பொழுது நீங்க நிலைப்படுவீர்கள். அப்ப ஆடிக்கொண்டிருந்து பயந்து கொண்டிருக்கிற காரியங்கள் எல்லாம் அப்படியே அமைதியாயிரும். அது மட்டும் இல்ல, அடுத்தது சொல்றாரு, அவருடைய தீர்க்கதரிசிகளை நம்புங்கள். உங்க பைபிள்ல போட்டிருக்கா, நீங்க வாசிச்சு சொல்லுங்களேன். அப்பொழுது என்னவா? அவருடைய தீர்க்கதரிசிகளை நம்புங்கள். நம்புங்கள், அப்பொழுது சித்தி ஜெயம் பெறுவீர்கள். ஆமென். அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. ஆமென். என் அன்பு சகோதரனே சகோதரியே, 6வது உண்மை பரலோகத்தின் தெய்வம் எழுதி வைத்திருக்கிறார். ஊழியர்களாகிய அவருடைய ஊழியர்களாகிய நாங்கள் உங்களுக்கு கூறுகிற ஆசீர்வாதம் அந்த நிமிஷம் பரலோகம் அங்கீகரிக்கும், உங்க வாழ்க்கையில செயல்படுத்தும். ஹல்லேலூயா. இன்னைக்கு கடந்து வந்த வார்த்தை குறித்தான 6 உண்மையை நீங்க தெரிந்து கொண்டால், நீங்கள் அறிந்து கொண்டால், அதை ஏற்றுக்கொண்டால், இன்னைக்கு 3 ஆசீர்வாதத்தை நம்ம பார்த்தோம் வசனத்துல. ஆனா இந்த கற்பனைகள் நாங்கள் சொன்ன அந்த உண்மை சம்பவத்தை நீங்கள் ஏற்றுக்கொண்டு கர்த்தரை கனம் பண்ணும் பொழுது இது அப்படியே ஆண்டவர் 7 ஆசீர்வாதங்களா இந்த நாளில் உன் வாழ்க்கையில கொடுப்பேன்னு வாக்கு கொடுத்திருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. இந்த 3 7ஆ மாறுது. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். இதுதான் கர்த்தர் நீ உனக்கு நம்பிக்கையை உண்டு செல்ல, உனக்கு உண்டு செய்ய எங்களோடு கூட 6 காரியத்தை உண்மையை உனக்கு வெளிப்படுத்தி கொண்டிருந்த தெய்வம் இப்பொழுது அந்த உண்மையை நீ ஏற்றுக்கொண்டு கர்த்தராகிய ஆண்டவரை கனப்படுத்தும் பொழுது இன்னைக்கு 7 ஆசீர்வாதத்தை ஆண்டவர் கொடுக்க போறார். ஆமென். உண்மையா இல்லையாமா? ஆமென். எப்பேர்ப்பட்ட ஆசீர்வாதத்தெல்லாம் கொடுக்க போறாரு. ஹல்லேலூயா. 7 ஆசீர்வாதங்கள். யாரெல்லாம் இந்த 6 உண்மைகளை நம்புறீங்க?
கர்த்தர் தான் என்னை ஆசீர்வதிக்க முடியும், அவர் என்னை பர்சனலா ஆசீர்வதிப்பாரு. அல்லேலூயா. யாரெல்லாம் நம்புறீங்க? ஆமென். அப்ப 7 ஆசீர்வாதங்களை இந்த வேளையில பெற்றுக்கொள்ள போறீங்க. நாங்க இதை சொல்ல 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 கரங்களை உயர்த்தி ஆமென் 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 என்று அப்படியே நம்ப போறீங்க. அல்லேலூயா. முதல் ஆசீர்வாதம், 7 ஆசீர்வாதத்துல முதல் ஆசீர்வாதம் அது எப்படி வருமா? இயற்கைக்கு அப்பால் பட்ட விதத்தில் கடந்து வரும். இன்றைக்கு உங்க இல்லத்துல, உங்க வியாபாரத்துல, உங்க தொழில்ல, உங்க சரீரத்துல, குடும்பத்துல God will bring double portion blessing. Amen. ரெட்டிப்பான பங்கு, ரெட்டிப்பான நன்மையை அவர் கொண்டு வருவார். யோவேல் 2வது அதிகாரம் 23 சொல்கின்றது. யோவேல் 2:23, சீயோன் குமாரரே, உங்கள் தேவனாகிய கர்த்தருக்குள் மகிழ்ந்து களி கூறுங்கள். அவர் தக்கபடி உங்களுக்கு முன்மாரியை கொடுத்து உங்களுக்கு முன்மாரியும் பின்மாரியும் ஏற்கனவே வருஷிக்க பண்ணுவார். ஹல்லேலூயா. முன்புள்ள ஆசீர்வாதம் பின்புள்ள ஆசீர்வாதங்கள் எல்லாமே ரெட்டிப்பாய் இயற்கைக்கு அப்பால் பட்ட விதத்தில் கடந்து வரும். ஆமென் ஆமென். இது முதல். நீங்க எப்பெல்லாம் நாங்க சொன்ன உண்மையை நம்புறீங்களோ இந்த ஆசீர்வாதம் உங்க வாழ்க்கையில் நடக்கும். ஆமென். நிறைய இடத்துல வசனத்துல சீயோன் குமாரத்தியே குமாரத்தியேன்னு சொன்னவர். இதுல பாத்தீங்களா? என் அன்பு சகோதரர்களே, உங்க மீது கருசனை கொண்டவராய் அன்பு தெய்வம் அண்ணா ராஜா அண்ணா எப்படி போட்டிருக்கு பாத்தீங்களா? சீயோன் குமாரரே. அல்லேலூயா. என் அன்பு சீயோன் குமாரரே, இன்னைக்கு ஆண்டவர், நீ அவரை நம்பி பாரு, உனக்கு ஆண்டவர் ரெட்டிப்பான நன்மையை உனக்கு கொடுப்பாரு. அல்லேலூயா அல்லேலூயா. முதல் ஆசீர்வாதமாக நாங்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கும் பொழுது இது மனுஷிகமாய் எழுதப்பட்ட வார்த்தைகள் அல்ல, பரலோகத்தின் தெய்வம் செயல்படுத்துகிறதை எங்களோடு பேசினதை தான் நாங்கள் பிரசங்கமாய் செய்து வருகிறோம். எங்களுடைய 14 வருட ஊழிய அனுபவத்தில் ஒரே ஒரு பொருத்தனையை செய்து ஊழியத்தை ஆரம்பித்தோம். நீர் சொல்வதை பாடுவோம், நீர் சொல்வதை பேசுவோம். அவர் சொல்வதை பாடுவதின் நிமித்தம் அநேகர் ஆறுதல் அடைகிறார்கள். அவர் சொல்வதை பேசுவது நிமித்தம் அநேகர் ஆஸ்வதிக்கப்படுகிறார்கள். இந்த நாளில் அவர் சொன்ன காரியம், என்னுடைய உண்மையை யாரெல்லாம் அறிந்து, யாரெல்லாம் என்னை ஏற்றுக்கொண்டு, யாரெல்லாம் என்னை கனப்படுத்துறாங்களோ அவங்க வாழ்க்கையில இயற்கைக்கு அப்பாற்பட்ட 7 காரியத்தை நான் செயல்படுத்துவேன். அதுல முதல் காரியம், ரெட்டிப்பான நன்மையை உனக்கு கொடுப்பேன். இரண்டாவது, அதே யோவேல் புஸ்தகம் 2:24 சொல்கிறது, எடுத்து வாசிப்போம். யோவேல் 2:24, கலங்கள் தானியத்தினால் நிரம்பும், கலங்கள் தானியத்தினால் நிரம்பும், ஆலைகளில் திராட்சரசமும் எண்ணெயும் வழிந்தோடும், எண்ணெயும் வழிந்தோடும். அல்லேலூயா. ஆமென். லாஸ்ட் சண்டே வந்து நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும், ஈவினிங் சர்வீஸ்ல இயேசு கிறிஸ்து எங்களுடைய கர்த்தருக்கு ஆசீர்வதிக்க இப்ப இவாஞ்சலின் ஆஸ்வதிக்கணும். இவாஞ்சலினுக்கு ஒரு 1000 ரூபாய் தேவை. இவாஞ்சலின் ஃப்ரண்ட்ல நீ தான் உட்காந்துருக்க, அதான் உன் பேரு. 1000 ரூபாய் தேவை. உன்னை ஆண்டவர் என்ன செய்வாரு? இப்போ இதே நீ இந்த இமானுவேல் ஸ்டீஃபன்ட்ட கேள, 900 ரூபாய் தான் கொடுப்பாரு. எல்லா ஹஸ்பண்டும் அப்படிதான். இப்போ என் மனைவி கேட்டா நம்ம ஒரு 100 ரூபாய் கம்மியா கொடுப்போம், அப்பதான் செய்வாங்க. இல்லையாமா? இப்ப ஆண்டவர் சொல்றாரு, இப்ப நான் பாரு, சரி 1000 ரூபாய் என் மகளுக்கு தேவை, நான் 1000 ரூபாய் கொடுத்தா போதும். இல்ல, இன்னைக்கு நீ உண்மை அறிந்தனால ஆண்டவர் வழிந்தோடத்தக்கதான அபிஷேகத்தால இன்னைக்கு உன்னை நிரப்ப போறாரு. நீ 1000 ரூபாய் உனக்கு தேவைன்னா ஆண்டவர் 10,000 ரூபாய் கொடுப்பாரா? அல்லேலூயா. இது நான் சொல்ல, வசனம் சொல்லுது, கலங்கள் தானியத்தால நிரம்புமா, ஆலைகளில் திராட்சரசமும் எண்ணெயும் வழிந்தோடும். என்ன வழிந்தோடுமா? அது அப்ப நிரப்பப்பட்டாதான் அந்த வழிந்து ஓட முடியும். ஐயோ வழிந்தோடுதே ஆண்டு நிப்பாட்ட மாட்டாரு, ஆண்டவர் விட்டுருவாரு. நல்லா வழிந்து ஓடட்டும், நான் என் பிள்ளைக்கு கொடுத்துட்டே இருப்பேன். யாரெல்லாம் இந்த உண்மையை அறிந்து கொள்கிறாயோ, உன் வாழ்க்கையில ஆண்டவர் இயற்கைக்கு அப்பாற்பட்ட முறையில உன்னுடைய பைனான்ஸை கர்த்தர் ஆசீர்வதிப்பது நிச்சயம். அல்லேலூயா. ஐயோ பிரதர், எனக்கு சம்பளம் இவ்வளவுதான், எப்படி முடியும்? என் பிசினஸ்ல இவ்வளவுதான் வருமானம், எப்படி முடியும்? அது அவருடைய வேலை, நீ ஏன் ஒரி பண்ற? ஆமென். அவருக்கு உன் வாழ்க்கையில எப்படியாவது இடைப்பட்டு வழிந்தோட செய்ய போறாரு. அவரால் ஆக போது, அவரே உனக்கு கர்த்தராய் இருந்து உன் வாழ்க்கைய பலத்த காரியத்தை செயல்படுத்த போறாரு. ஆமென். அல்லேலூயா. இன்னைக்கு ஒரு வார்த்தை கேட்கலாம், யாருக்கெல்லாம் கடன் இருக்கிற உன்னை கை தூக்குவாங்க. இன்னைக்கு ஆண்டு சொல்ற, கடன் எப்ப மாறும்னா வழிந்தோடத்தக்க அபிஷேகம் மேல வரும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா உன் கடனும் போகும். நீயோ கடன் வாங்காம மத்தனும் கொடுக்க ஆரம்பிச்சிருவ. கொடுக்கறதுல ஒரு வல்லமை இருக்கு தெரியுமா? அப்படி கொடுத்துட்டு தேவதாசன் என்ன கேட்கிறார், சும்மா ஒரு 1000 ரூபாய் கேட்கிறார், நான் கொடுத்துட்டு
அடுத்த நாளே அவரை பார்த்துட்டே இருக்கக்கூடாது, எப்படா அந்த 1000 ரூபாய் கொடுப்பார் அப்படி இல்லை. கொடுத்துட்டு திரும்பி போயிட்டே இருக்கணும், பரவாயில்ல வச்சுக்கிட்டோம். இப்படி உன் வாழ்க்கை மாறும். ஏன்னா வசனம் சொல்லுது, ஏன்னா அவர் உன்னை ஆஸ்வதிக்க கடந்து வந்திருக்கிறார். என் தெய்வம் ஆஸ்வதிக்கிற ஆசீர்வாதமே வித்தியாசம். ஹல்லேலூயா. ஆசீர்வாதம் 2 பெற்றுட்டீங்களா? யாரெல்லாம் 2 சூப்பர் நேச்சுரல் ஆசீர்வாதத்தை பெற்றீங்க? வரவே மாறுதே கை. ஹல்லேலூயா. 3வது காரியம் என்ன நடக்குமா? ரெஸ்டோரேஷன். ஹல்லேலூயா. மீண்டும் ஒரு புதுப்பித்தல், மீண்டும் ஒரு சீரமைப்பு. ஹல்லேலூயா. எடுத்து வாசிப்போம் 25வது வசனம், யோவேல் 2:25. நான் உங்களிடத்தில் அனுப்பின என் பெரிய சேனையாகிய வெட்டுக்கிளிகளும் பச்சை கிளிகளும் முசுக்கட்டை பூச்சிகளும் பச்சை புழுக்களும் பட்சித்த வருஷங்களின் விளைவை உங்களுக்கு திரும்ப அளிப்பேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்ப எதெல்லாம் நீங்க இழந்தீங்களோ, சில வேளையில பாத்தீங்கன்னா உங்களுக்கு வயசு வெறும் 45 தான் இருக்கும், ஆனா கண்ணீர் வேதனை கடன் பிரச்சனை என்று சொல்லி பாத்தீங்கன்னா உங்க வயசுக்கு மீறி உங்க முகம் மாறி இருக்கலாம். ஆண்டவர் உங்க முக பாவனையை கூட ஆண்டவர் இந்த வேளையில மாத்துறார். அதுக்கு தான் பேரு ரெஸ்டோரேஷன். நிறைய குடும்ப உறவுகள் உடைந்து போயிருக்கலாம், கர்த்தர் எல்லாவற்றையும் மறுபடியும் பெட்டர் தென் பிஃபோர், அதுக்கு பேர் தான் ரெஸ்டோரேஷன். ஹல்லேலூயா. எதெல்லாம் பூச்சி வந்து நம்ம வீட்ல அட்டை மாதிரி அப்படியே சிரிச்சுக்கிட்டே உட்கார்ந்து அப்படியே உறிஞ்சிட்டு போச்சோ, கர்த்தர் அவ எல்லாவற்றையும் எப்படி கொடுப்பாரா? ரெஸ்டோரேஷன் எப்படி தெரியுமா கொடுப்பாரா? முதல் பாயிண்ட் சொன்னோம், ரெட்டிப்பான நன்மையா அதை ரெஸ்டோர் பண்ணி கொடுப்பார். ஹல்லேலூயா. இது 3வது காரியம். இன்னைக்கு 3வது இயற்கைக்கு அப்பாற்பட்ட அதிசயம் என்ன சொல்லுங்களேன்? திரும்ப அழிக்க போறாரு. திரும்ப 4வது என்னவா? யோவேலின் புஸ்தகம் 2:26 என்ன சொல்லுகிறது? யோவேல் 2:26, நீங்கள் சம்பூர்ணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாய். இன்னைக்கு ஆண்டவர் உன் வாழ்க்கையில அநேக அதிசயங்களை இயற்கைக்கு அப்பாற்பட்ட முறையில் செயல்படுத்த போகிறார். அது உன் சரீரமா இருக்கலாம், உன் வேலையா இருக்கலாம், உன் குடும்பமா இருக்கலாம், உன் வியாபாரமா இருக்கலாம், உன் திருமண வாழ்க்கையா இருக்கலாம், பிள்ளை பாக்கியத்துக்காய் காத்திருக்கலாம். எப்பேற்பட்ட விஷயமாக நீ இருந்தாலும் இன்னைக்கு பரலோகத்தின் தெய்வம் இன்னைக்கு சொல்லுகிறாரு, நீ உண்மையை நம்பி என் வார்த்தையை நம்பி கர்த்தரை கனப்படுத்தும் பொழுது அவருடைய ஆசீர்வாதம் உன் பக்கம் எப்படி வருகிறது என்று சொன்னால், அநேக அதிசயத்தையும் அற்புதத்தையும் உன் வாழ்க்கையில கர்த்தர் செயல்படுத்த போகிறார். ஆமென். அதிசயம்னா என்ன அர்த்தமா? வாட் இஸ் மிராக்கிள்? கேப்போமா ஜனங்களே? மிராக்கிள்னா என்ன? மனுஷன் செய்ய முடியாது, கடவுள் தான் செய்ய முடியும். ஆமென். நாங்கள் அறிக்கை செய்யற கர்த்தர் தான் உங்களுக்கு செய்ய முடியும். ஆமென். அல்லேலூயா. ஆமென். அப்ப என்ன அர்த்தம்? நீ மனுஷனை நம்புறதெல்லாம் போதும், கர்த்தரே உனக்கு செய்ய போறாரு. அல்லேலூயா. நீ மெடிசினை நம்பதெல்லாம் போதும், கர்த்தரே உனக்கு செய்ய போறாரு. அல்லேலூயா. நீ டாக்டரை நம்புறதெல்லாம் போதும், கர்த்தரே செய்ய போறாரு. லாயரை நம்புறதெல்லாம் போதும், கர்த்தரே செய்ய போறாரு. நீ நீதி நியாயத்து காத்திருந்ததெல்லாம் போதும், கர்த்தரே உனக்கு செய்ய போறாரு. அல்லேலூயா. 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 5வது சூப்பர் நேச்சுரல் என்ன நடக்குமா? God's divine presence. கர்த்தரின் தெய்வீக பிரசன்னமும் வழிநடத்தலும். 27வது வசனம் சொல்கின்றது, யோவேல் 2:27, நான் இஸ்ரவேலின் நடுவில் இருக்கிறவர் என்றும், ஹல்லேலூயா, உங்கள் நடுவில் அவர் வாசம் செய்யும்படியாய் அவர் கடந்து வந்திருக்கிறார். ஆமென். உங்க இல்லத்துல, உங்க சரீரத்துல, உங்க வியாபாரத்துல, உங்க குடும்ப உறவுல, எல்லா இடத்திலும் எப்ப இந்த வசனத்தை அறிக்கை செய்யறாங்களோ, கர்த்தர் என்னை ஆசீர்வதித்து என்னை காக்க கடவர்னு என்றால் என்னவா? அவருடைய விசேஷித்த தெய்வீக பிரசன்ஸ் அப்படியே உங்க வீட்டுல இருக்கும். ஹல்லேலூயா. நிறைய சொல்லலாம், எங்க இல்லத்துல சமாதானம் இல்ல, எங்க வேலை இடத்துல சமாதானம் இல்ல. இல்ல இல்ல, இந்த நிமிஷம் நீ நம்பினால் கர்த்தருடைய விலையேற பெற்ற பிரசன்னம் அப்படியே ஆட்கொண்டு உன் மத்தியில அது கடந்து வரும். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. 6வது ஆசீர்வாதத்துக்குள்ளாய் கடந்து செல்ல போறோம். யோவேலின் புஸ்தகம் 2:28 நம்ம மீட்டிங்க்கு ஒத்த வார்த்தையில இது. நம்ம மீட்டிங் பேர் என்ன? குடும்ப ஆசீர்வாத கூட்டம். இங்க பாருங்களேன், யோவேல் 2:28 ஆண்டவர் ஒரு மனுஷன் அல்ல, ஒரு குடும்பத்தை ஆஸ்வதிக்க விரும்புகிற தெய்வம். ஒரு தாய், ஒரு தகப்பன், பிள்ளை, அம்மா, அப்பா இவர்களை ஆஸ்வதிக்கிற தெய்வம் இந்த நாளில் சொல்றாரு, என் ஆசீர்வாதத்தை உன் குடும்பத்தார் மத்தியில கொண்டு வர போறேன். சில வேளைகள்ல நீங்க இங்க மனைவி மாத்திரம் உட்கார்ந்துருக்கலாம், கணவர்கள்
வீட்டில் இருக்கலாம், இல்லை வேலை செஞ்சுட்டு இருக்கலாம், இல்லை கணவர்கள் மாத்திரம் இங்கே உட்காந்துருக்கலாம், உங்கள் மனைவிகள் இல்லத்திலையோ இல்லை வேலையோ செய்து கொண்டிருக்கலாம், இல்லை நீங்கள் பேரண்ட்ஸாக இருக்கலாம், உங்கள் பிள்ளைகள் இங்கே இல்லாமல் இருக்கலாம், இல்லை பிள்ளைகள் உட்காந்துருக்கலாம், உங்கள் தாய் தகப்பன் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் இன்னைக்கு நீ வந்தது நிமித்தம் உன் குடும்பத்தையே கர்த்தர் ஆஸ்வதிக்க போறாரு. ஐயோ என்னாலயா? ஒன்னால தான் கர்த்தர் ஆஸ்வதிக்க போறாரு. உன்னை குறிச்சு உங்க வீட்டில் அநேக பேரை வச்சிருக்கலாம், நீ எதுக்குமே லாய்க்கலன்னு சொல்லிருக்கலாம். ஆனா இன்னைக்கு உன் நிமித்தம் தான் உன் குடும்பமே ஆஸ்வதிக்கப்பட போகுது. முழு குடும்பம். வாசிக்க கேட்போம். யோவேலின் புத்தகம் 2:28 வாசிக்க கேட்போம். அதற்கு பின்பு நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள், உங்கள் மூப்பர் சொப்பனங்களையும் உங்கள் வாலிபர் தரிசனங்களையும் காண்பார்கள். ஆமென். இன்னைக்கு ஆண்டவர் உன் குடும்பத்தை முழுமையாய் ஆசீர்வதிக்க இந்த வார்த்தையை கர்த்தர் இந்த நாளில் இந்த இடத்தில் உன் மத்தியில கொண்டு வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். கடைசி சூப்பர்நேச்சுரல் ஆசீர்வாதம் என்னவென்றால் டெலிவரன்ஸ், மீட்பு, ஒரு விடுதலை. நீங்க பாத்தீங்கன்னா யோவேல் 2:32 சொல்கின்றது, அப்பொழுது கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்கிறவர் எவனோ அவன் ரட்சிக்கப்படுவான். he will be saved. கர்த்தர் சொன்னபடி சீயோன் பர்வதத்திலும் எருசலேமிலும் கர்த்தர் வரவழைக்கும் மீதியாய் இருப்பவனிடத்திலும் ரட்சிப்பு உண்டாயிருக்கும். இதற்கு அர்த்தம் என்ன? இந்த மாதம் கர்த்தர் நமக்கு வாக்கு கொடுத்திருக்கார், கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். அப்ப உங்க இல்லத்துல திடீர்னு ஒரு நெருக்கம் வரும் பொழுது அந்த இடத்துல உடனே அந்த ஆபத்துல இருந்து உங்களை சேவ் பண்ண, உங்களுக்கு விடுதலை கொடுக்க, உங்களை ரட்சிக்க, உங்களை நேசிக்கின்ற இந்த வார்த்தை கொடுத்த தெய்வம் கடந்து வருவார். ஆமென். இந்த மாதத்தில் திடீர்னு ஒரு பண பற்றாக்குறைவு, இந்த மாதத்தில் திடீர்னு ஒரு பாத்தீங்கன்னா ஒரு தேவையில்லாத ஒரு பிரச்சனை, ஒரு சண்டை வேலை இடத்துல திடீர்னு பாத்தீங்கன்னா சொல்றாங்க, இன்னைக்கு நீ போயிரு, இன்னைக்கு உன்னோட லாஸ்ட் டே. ஐயா, அந்த நெருக்கத்துல நான் என்ன செய்வேன்? ஆனா வசனம் சொல்கின்றது, கர்த்தர் என்னை ஆசீர்வதித்து காக்க கடவர். அப்ப இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் மிரக்கல் யார் செய்வா? மனுஷன் செய்ய முடியாது. கர்த்தர் என்ன செய்வார்? வந்து உங்களை சேவ் பண்ணுவார். ஆமென். எது விற்கணுமோ அது விற்கப்படும். ஆமென். எது வரணுமோ அது வரும். எது சொஸ்தமாகணுமோ அது சொஸ்தமாகும். எது நிரப்பப்படணுமோ அங்க ட்ரையா இருக்கலாம். நீங்க சொல்ல எல்லாமே ட்ரையா இருக்கணும், உன்னுடைய வாய்க்கால்களை கர்த்தர் தண்ணீரால் நிரப்புவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். எப்பேற்பட்ட பில்லி சூனியமா இருக்கட்டும், என் கர்த்தரால இன்னைக்கு ரட்சிக்க முடியும். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எப்பேற்பட்ட பிசாசின் கிரியைகளா இருக்கட்டும், என் கர்த்தரால் நீங்க ரட்சிக்க முடியும். ஹல்லேலூயா. இந்த அதிசயத்தை, அற்புதத்தை இன்னைக்கு செயல்படுத்த அவர் வந்திருக்கிறாரு. நீ எப்ப அவருடைய உண்மையை அறிந்தாயோ, எப்ப அவரை கனப்படுத்த ஆரம்பித்தாயோ, இந்த 7 அதிசயங்களை இன்னைக்கு உன் வாழ்க்கையில கர்த்தர் அபியாசப்படுத்த போகிறார். அதை செயல்படுத்தி அவர் மகிழ போகிறார். இந்த நாள் உன்னை ஆசீர்வதிக்க போகிற நாள். நான் தேவ ஊழியனாய், என் மனைவி தேவ ஊழியக்காரியாய் அவர் சொன்னதை உங்கள் மத்தியில சொல்லிக் கொண்டிருக்கிறோம். இந்த வார்த்தை யாரெல்லாம் நம்புறீங்களோ, இந்த நாள்ல இந்த வார்த்தை எல்லாம் உன் வாழ்க்கையில நிறைவேற போகுது. இந்த வார்த்தையில நிறைவேற போகுது. அதை நிறைவேற்றுகிற கர்த்தர் நம் மத்தியில கடந்து வந்திருக்கிறார். அவர் கடந்து வந்திருக்கிறார். அவர் நிச்சயமா இன்று உன்னை ஆசீர்வதித்து, உன்னை ஆசீர்வதித்து, உன்னை ஆசீர்வதித்து, உன்னை காக்க கடவர். அவருடைய கிருபையை உன் மீது கொண்டு வருவார். சமாதானத்தை உன் மீது கொடுக்க போகிறார். யாருக்கெல்லாம் இந்த ஆசீர்வாதம் வேண்டுமோ ஒரு விஷயம் அப்படியே எழுந்து நின்று பரலோகத்தின் தெய்வத்தை நோக்கி பார்க்க போகிறோம். இப்பொழுது விசேஷ பிரார்த்தனையை ஏறெடுக்க போகிறோம். இந்த பிரார்த்தனை வேளையிலே நாங்கள் கூறுகிற ஆசீர்வாதங்கள் எல்லாம் உங்கள் மீது கடந்து வரப்போகிறது. என் அன்பு சகோதரனே, சகோதரியே, நீ ஆசீர்வதிக்கப்பட போகிற நேரம் இது. இந்த நேரத்தை நழுவ விடாதே, இந்த நேரத்தை நீ தழுவ விடாதே. கர்த்தரிடம் விட்டுக்கொடு. சாமி, என்னை ஆசீர்வதிங்க, நான் ஆசீர்வதிக்கப்படணும், என் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படணும், என்னுடைய தொழில் ஆசீர்வதிக்கப்படணும், என்னுடைய படிப்பு ஆசீர்வதிக்கப்படணும், என்னை குடும்பத்தை ஆசீர்வதிக்கப்படணும் சொல்லி நீ காத்திருக்கும் பொழுது நாங்கள் கூறுகிற நல்ல வார்த்தைகள் எல்லாம் பரலோகத்தின் தெய்வம் நிறைவேற்ற போகிறார். சிந்தையோடு கூட அவரை நோக்கி பார்க்க, எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே, உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன். இந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே, உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன். இந்த வேளையிலும் துதிப்பேன். கரங்களை தட்டி நாம் சொல்லுவோமா? சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் என்னில் பொங்குதே. அல்லேலூயா. இயேசு என்னை ரட்சித்தார், முற்றும் என்னை மாற்றினார். சந்தோஷம் என்னில் பொங்குதே. ஓ
சந்தோஷம் பொங்குதே சந்தோஷம் பொங்குதே சந்தோஷம் என்னில் பொங்குதே கரங்களை தட்டி பாடுவோமா இயேசு என்னை ரட்சித்தார் சந்தோஷம் என்னை மாற்றினார் சந்தோஷம் என்னில் பொங்குதே எந்த நாவில் புது பாட்டு எந்த இயேசு தருகிறார் எந்த நாவில் புது பாட்டு எந்த இயேசு தருகிறார் ஆனந்தம் கொள்வேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில் அல்லேலூயா ஆனந்தம் கொள்வேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில் ஐயா வாழ்க எல்லா கரங்களும் வாழ்ந்திருக்க அவரை நோக்கி நீ பாட பாட அவருடைய அதிசயம் அவருடைய அற்புதம் உன் மீது தந்தோம் ஐயா வாழ்க 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 உம் நாமம் வாழ்க ஐயா வாழ்க வாழ்க உம் நாமம் வாழ்க சொல்லுவோமா இயேசு என்னும் நாமத்தில் ஜெயம் நமக்குண்டு ஹalleluya இயேசு என்னும் நாமத்தில் கைகள் பறந்தோடு இயேசு நாமத்தில் நிற்கும் போது யார் நமக்கு எதிராய் நிற்பானே இயேசு நாமத்திலே ஜெயம் நமக்குண்டு இயேசு என்னும் நாமத்தில் கரங்களை உற்சாகமாய் தட்டி come on ஜெயம் நமக்குண்டு ஹalleluya இயேசு என்னும் நாமத்தில் கைகள் பறந்தோடும் இயேசு நாமத்தில் நிற்கும் போது யார் நமக்கு எதிராய் நிற்பானே இயேசு நாமத்திலே ஜெயம் நமக்குண்டு ஐயா வாழ்க வாழ்க உம் நாமம் வாழ்க இயேசுவே ஐயா உம்முடைய ஆசீர்வாதம் வாழ்க உம் நாமம் வாழ்க 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 உம் நாமம் வாழ்க ஐயா வாழ்க வாழ்க உம் நாமம் வாழ்க இந்த ஆராதனை உமக்கே இந்த ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை பொழிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை அக்கினியின் பொழிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை பொழிந்திடும் வல்லமை ஆவியின் வல்லமை ஆவியோட வெளிப்பாடு பொழிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை பொழிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை ஆவியின் உற்சாகமாய் கரங்களை தட்டி நாம் பாடுவோமா பொழிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை வல்லமை உண்டே உண்டே அற்புத வல்லமை இயேசுவே ரத்தத்தால் வல்லமை உண்டே உண்டே அற்புத வல்லமை ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தின் வல்லமை வல்லமை உண்டே உண்டே அற்புத வல்லமை இயேசுவே ரத்தத்தால் வல்லமை உண்டே உண்டே அற்புத வல்லமை ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தின் பொழிந்திடும் வல்லமை பொழிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை என் பிள்ளைகளை தட்டி இருக்கிற எல்லா தட்டுகளும் இயேசுவின் நாமத்திலே உரிக்கப்படுவதாக எல்லா தட்டுகளும் இயேசுவின் நாமத்திலே உரிக்கப்படுவதாக சத்துருவின் கிரியைகள் இயேசுவின் நாமத்திலே உடைக்கப்படுவதாக சத்துருவின் வல்லமைகள் செயலிழந்து போ ரீபா பாபா தரகதலகதியா ரீபா பாபா சரகதலா வெள்ளை சூனிய கட்டுடைய வல்லமைகள் இயேசுவின் நாமத்திலே விலந்து போகட்டும் ஒவ்வொரு குடும்பத்தையும் என் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக ஓ ரீபா பாபா தரகதலா இயேசுவே நாமத்தினால் ஆட்டுக்குட்டி பொழிந்திடும் வல்லமை
ஆளுகை செய்யட்டும். ஒவ்வொரு பிள்ளைகள் மீதும் வல்லமை வல்லமை வெளிப்படுவதாக. வல்லமை நிரப்பப்படுவதாக. ஒவ்வொரு பிள்ளைகளையும் நிரப்பட்டும். வல்லமை இயேசுவின் நாமத்தினாலே. பிள்ளைகள் மீது விலையேறப்பட்ட ஆசீர்வாதம். ஒவ்வொரு பிள்ளை நிரப்பப்படுவார்களாக. வியாதி நோய்கள் விலகட்டும். கட்டிகள் விலகட்டும். வியாதி நோய்கள் விலகட்டும். அக்கினி 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 ஒவ்வொரு மீதும் நன்மை உண்டாகட்டும். திருப்பலிக்கிற வல்லமை ஆளுகை செய்வதாக. என் பிள்ளைகளை சாமி என் பிள்ளைகள் நிரம்பி வழித்தக்க ஆசீர்வாதம் உண்டாகட்டும். வறுமைகள் போகட்டும். பற்றாக்குறைகள் விலகட்டும். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாய் இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானத்தை கட்டளையிட கடவர். இயேசுவின் நாமத்தில் இந்த நல் வார்த்தைகள் என் பிள்ளைகள் வாழ்க்கையில கர்த்தர் சொன்ன 7 ஆசீர்வாதத்தை கொண்டு வருவதாக. கொண்டு வருவதாக. இரட்டிப்பான நன்மை வலிந்து பெருகி தக்க ஓடுகிற அபிஷேகம் என் பிள்ளைகளை நிரப்பட்டும். வறுமைகள் விலகட்டும். வறுமைகள் விலகட்டும். பற்றாக்குறைகள் விலகட்டும். வறுமைகள் விலகட்டும். திரும்ப அளிக்கிற வல்லமை ஆட்கொள்வதாக. திரும்ப அளிக்கிற வல்லமை ஆட்கொள்வதாக. ஓ பிசாசின் பிடித்து விடுதலை கர்த்தர் உண்டு செய்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். இந்த நாளில் 7 ஆசீர்வாதத்தை என் பிள்ளைகள் மேல் கர்த்தர் கொண்டு வந்ததுக்காக ஸ்தோத்திரம். நாங்கள் அறிக்கை செய்ய செய்ய நாங்கள் பிரசங்கமாய் சொல்ல 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 பரலோகத்தின் தெய்வம் ஓ வாழ்க்கையில செயல்படுத்த ஆரம்பித்து விட்டார். ஓ குடும்பம் ஆஸ்வதிக்கப்படுகிறது. ஓ பிள்ளைகள் ஆஸ்வதிக்கப்படுகிறார்கள். உன்னுடைய கணவன் ஆஸ்வதிக்கப்படுகிறார். உன் மனைவி ஆஸ்வதிக்கப்படுகிறாள். குடும்பம் குடும்பமாய் ஆஸ்வதிக்கப்படுகிறாய். ஓ ஷராபா லாகா தூராபா லாகா தீனா. ஓ அதிசய அற்புதம் வாழ்க்கையில் நடக்குது மகளே. நீ வெட்கப்பட்டதுக்கு ஆண்டவர் உனக்கு அதிசயத்தை அற்புதத்தை செய்து நீ வெட்கப்பட்ட இடத்துல தலை நிமிர செய்கிறார். இது கர்த்தரால் ஆனது. ஒவ்வொரு ஆசீர்வதிக்கிற ஆசீர்வதிக்கிற கர்த்தர் சரீரத்தை ஆசீர்வதிங்க. ஓ வியாதி நோய்களை இயேசுவின் நாமத்தில் விலக்கி ஜெபிக்கிற ஓ கட்டிகள் ஓ மரணத்துக்கு ஏதுவான பலவீனங்கள் இயேசுவின் நாமத்தில் விலகட்டும்.
சுகர்னால டயபெட்டிக் பேஷண்டா இருக்கிற பிள்ளைகள் மீது இப்பொழுது விலையேற பெற்ற மகிமை கடந்து வந்து இப்பொழுது நரம்புகளை, தசைகளை, கண்களை உறுதிப்படுத்தி பலப்படுத்துவதாக விலகு இயேசுவின் நாமத்தினால. ரிபா கதலா ரிபா பாபா ஷரகதலா கதிரா ரிபா லா ஷதரா கதிரா. மன அழுத்தங்கள் விலகி கொண்டிருக்கிறது. ஓ டிப்ரெஷன், மன அழுத்தங்கள் விலகுகிறது. ஓ தன்னை அறியாமலே தனக்குள்ளாய் மன அழுத்தம் அவர்களை ஆட்கொண்டு கொண்டிருக்கிறது. இப்பொழுது இயேசுவின் நாமத்தினால மன அழுத்தத்தை விலக்கி நான் ஜெபிக்கிறேன். பிள்ளைகளை விட்டு விலகு. ரிகாதலா போஷரபாதினா. பிள்ளைகளை வாழ்த்துக்கிறேன். கடைசியா இந்த பாடலை பாடி நாம் பரலோகத்தின் தெய்வத்தை கனப்படுத்துவோம். என்னை காப்பார், என்னை காப்பார், கிருபையால் மறைப்பார், சமாதானம் தருவார். கரங்களை உயர்த்தி ஆமென் என்று சொல்லுவோமா? நன்றி செலுத்துகிறேன். ஒவ்வொரு பிள்ளைகளையும் இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் நான் ஆசீர்வதிக்கிறேன்.